Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1053 part 1. ஓபன் பண்ணா கைடோவோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் ஆகுறதுனால ஒனியஷிமாவை ஒழுங்கா தூக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை லேண்ட் ஆஃப் ஆனோக்கு கிட்டக வர்றதுக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட பரவாயில்ல. ஃபிளவர் கேபிட்டலுக்கு பக்கத்துல வரும்போது பஞ்சாயத்து ஆயிருச்சு. இப்ப மொமனசுக்கே ஃபிளேம் கிளவுட உருவாக்கி அதை அப்படியே புஷ் பண்ணி அந்த பக்கமா கொண்டு போலன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்படி மட்டும் அவன் பண்ணிட்டான்னு வைங்க, பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இவன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஒனியஷிமாவை தள்ளுறான்னு தெரிஞ்சாலே கைடோ அவனோட பவரை இந்த ஐலாண்ட தூக்குறதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த டைமுங்கும் போது லூஃபி ஈஸியா அவனை டிஃபீட் பண்ணிடலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேம் கிளவுட உருவாக்குறதுக்காக பையன் எவ்வளவு முக்க முடியுமோ அவ்வளவு முக்குவான். புசு புசுன்னு சைலன்சர்ல இருந்து புகை வர்ற மாதிரி வருமே தவிர வந்து ஸ்டேபிளா நின்ன மாதிரி இல்ல. இதுல அந்த புசுன்னு வந்த புஸ்வானத்துக்கே அவன் அந்த முக்கிட்டு இருக்கான். இதுல எங்கத்த இந்த கிளவுட உருவாக்கி மொத்த ஐலாண்டையும் கட்டி அதுக்கப்புறம் இழுத்து தள்ளி ஃபிளவர் கேபிட்டலுக்கு சங்குதான் போங்க. அவனுக்கு தெரியல எப்படி கைடோவை விட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஃப்ளேம் கிளவுட உருவாக்குறதுன்னு. இல்ல இன்னொரு பஞ்சாயத்து ஆட் ஆயிருக்குது. இவ்வளவு நேரம் பொறுமையா வந்துட்டு இருந்த ஐலாண்டு இப்ப முன்ன விட வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எமட்டோ என்ன பிளான் பண்ணிட்டா திருப்பி அவன் அந்த கேசலுக்கு போய் அங்க வெப்பன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டதுன்னு அடிக்க வச்சிருக்கான்ல, அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா. ஏன்னா அப்பதான் ஏதாச்சும் கொஞ்சமாச்சு டேமேஜ குறைக்க முடியும். இல்லன்னா அழிவு பல மடங்கு அதிகமா இருக்கும். அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்பான். பயங்கர கொடூரமா இருக்கும். பலன்னு மின்னிட்டு இருந்த ஃபிளவர் கேபிட்டல் தக தகன்னு குளிந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால வேற வழியில நான் போயே தேரணும்னு சொல்லிட்டு மொமனசுக்கே இனி எல்லாமே உன் கையில தான் இருக்குது, நீ இதை பாத்துக்க, நான் கிளம்புறேன்ட்டு அப்படியே ஒரு ஜம்ப். அவன் கதறுவான். ஆளுங்க இருக்கும் போதே பயந்து போய் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான். இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவான், அதனால கதறுவான், என்னைய விட்டுட்டு போறியா போறியான்னு. டேய் என்னடா போறியா பூரியான்னு, அதான் உனக்கு வேலை சொல்லியிருக்கல. ஒழுக்கமா கைடோவை விட பவர்ஃபுல்லான ஃப்ளேம் கிளவுட உருவாக்கு, அதுக்கப்புறம் ஐலாண்ட இங்க இருந்து அந்த பக்கமா தள்ளிட்டு போ, பண்ணலன்னா பரலோகம் போயிருவா மகனே. அதனால பார்த்து சட்டு புட்டுன்னு வேலைய முடியும்பா. அவனுக்கு அங்க அள்ளு விடுது, என்ன நம்மள போய் நம்பி இப்படி விட்டுட்டு போறாளேன்னு. அண்டு போகும்போது கொஞ்சம் உசுப்பேத்தியும் விடுவான். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இந்த வேலையை பண்றதுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, வேற யாரால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீ தான் இது பண்ணணும். நீ கொசுக்கி ஓடனோட பையன். அவரோட லைஃப இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவரு விட்டுட்டு போன அந்த பொறுப்பை நீ தாண்டா பண்ணணும், வேற யாரு பண்ணுவான். நான் கொசுக்கி ஓடனா உன் மேல முழு நம்பிக்கை வைக்கிறேன். எப்படியாச்சும் சட்டு புட்டுன்னு வேலையை முடி, இதுக்கப்புறம் நமக்கு பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல அப்படின்ட்டு பாட்டுக்கு மேலே ஏறி போவா. இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே கட் பண்ணா கேசலுக்குள்ள இருக்க கெஸ்ட் பார்லரை காட்டுறாங்க. அங்கதான் அந்த சைஃபர் போல் ஆளுங்களா இருக்கானுங்க. அவனுக்கு போன் கால் வரும். போன கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டானுங்களாமா. நான் போன் பண்ணா முதல் ரிங்லேயே லேட் பண்ணாதன்னு வேற மிரட்டுவான். இங்க நாங்க மூச்சு கூட விடுறதுக்கு நேரம் இல்லாம ஏகப்பட்ட பஞ்சாயத்து அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்குது. எங்கத்த போன் எடுக்கிறதுமா, ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லே, அந்த ராப் லுச்சிங்கிறவன் தான். அவங்கிட்ட கைடோங்கிற ஒரு டிராகனை பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரமும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க நடக்கிற சம்பவமே வேற. அப்படி இப்படின்னு சுத்தி சொல்லுவானா. என்னடா என்ன அறிவு கட்ட பண்ணி பயல தெளிவா சொல்றான்னு ஒண்ணு. அட இன்னொரு டிராகன் இருக்குப்பா, அது கன்ஃபார்மா கைடோ கிடையாது, ஏன்னா அது பிங்க் கலர்ல இருக்குதுமா. என்ன லைட்டா ஜர்க்காவானா, என்ன நம்பலையா, நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு ஒண்ணு. அப்பெல்லாம் இல்லடா வழக்கன்னு ஒண்ணு. ஆமா கைடோக்கு ஆப்போசிட்ல இன்னொரு டிராகன் வந்து நின்னுட்டு இருக்குது. அதுவும் அவன் சைஸ்ல அதே மாதிரி இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஒருவேளை அதுதான் அந்த வேகாப்பம் கிரியேட் பண்ண டெபிள் ஃப்ரூட்டா இருக்கும்பா. அது மட்டும் இல்லாம இப்ப அது லூஃபி கூட இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது அது கைடோவோட எனிமியா தான் இருக்கணும். அப்படி இப்படின்னு இவன் சொல்ற எல்லாத்தையுமே ஆப்போசிட்ல இருக்க சைஃபர் போல் மெம்பர்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கக்குங்கிறவன் ஸ்டசி எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. சரி இப்ப எதுக்காக அவன் கூப்பிட்டுருப்பானா, இன்கேஸ் கைடோ தோத்துட்டானா லேண்ட் ஆஃப் ஆனோவை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்ல. அதுக்கப்புறம் நான் கவர்மெண்டா இருந்த அந்த இடம் கவர்மெண்டோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துரும். அதுக்காக தான் இப்ப இவனுக்கு ஷிப் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்களாமா. இன்கேஸ் அவங்க அடங்காம ஆட்டம் போட்டாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அவன் தோக்குறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்குதான்னு கேட்டா பிகினிங்ல 30,000 ட்ரூப்ஸோட சண்டை போட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 12,000 தான் இருக்கானுங்க. அதாவது 30,000 விசஸ் 5,400 போய் இப்ப 12,000 விசஸ் 8,000ங்கிற மாதிரி ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2,000 பேர் கட்சி மாறினானுங்கன்னா போதும், சம்பவம் வேற மாதிரி ஆயிரும். சண்டை இவனுங்க எதிர்பார்த்ததை விட இன்ட்ரெஸ்டிங்காவே போயிட்டு இருக்குது. அண்ட் கைடோ தோக்க போறாங்கிறத கூட இவங்களால நம்ப முடியல. இப்ப இவங்களுக்கு ஆர்டர் போட்டது எல்லாமே மேல் இடத்துல இருந்து தான் வந்திருக்குது. அதான் அந்த மரி ஜாய்ஸ்ல இருந்து. அவனுக்கு இன்னொரு ஆர்டரும் போட்டிருக்கானுங்க. இந்த சண்டையில எவன் தோத்தாலும் சரி எவன் ஜெயிச்சாலும் சரி நிக்கோ ரோபினை மட்டும் எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும். ஏன்னா அவ இருக்கிறது மட்டும் தான் பைரட்ஸுங்க எல்லாத்துக்குமே ஒரு கீ மாதிரி. மறுபடியும் எல்லாம் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. சட்டு புட்டுன்னு தூக்கிட்டு வர வழிய பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவனுக்கு பிளான போட்டு ரவுண்டு கட்டி ஸ்கெட்ச போட்டு அதுக்கப்புறம் ரோபினை தூக்குனானுங்கன்னா கூட தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். நான் சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பஞ்சாயத்து பண்றானுங்க
இருக்கானுங்கன்னு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் புஷ்னு போயிடக்கூடாதுல்ல, அடுத்த பிரச்சனையை கிளப்பணும்ல. அதுக்காக தான் இப்ப பிரச்சனையா லைட்டா தூவி விட்டுருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி 3rd ஃப்ளோர்ல காட்டுறாங்க. நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்குது. ப்ரூக் நிக்கோ ரோபின் இருக்காங்க. அவங்கள ரவுண்ட் கட்டிட்டானுங்க. அவனுக்கு எப்படியாச்சும் நிக்கோ ரோபினை தூக்கி கொண்டு போய் கைடோ கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு நான் செத்தே போயிருவேன்பா. உடனே ப்ரூக்கும் நானும் அதான் பண்ணுவேன்பா. அதுக்கப்புறம் தான் ஷாக் ஆவான். ஐயோ நான் ஆல்ரெடி செத்துட்டேன்லன்னு. இவன் நேரங்காலம் தெரியாம தான் காமெடி பண்ணிட்டு இருப்பான். என்னதான் இருந்தாலும் இவனுக்கு சண்டை போடும்போது நிக்கோ ரோபின்ட்ட கேர்ஃபுல்லா சண்டை போடணும். அவளை உயிரோட கொண்டு போய் சேர்க்கணும். செத்து போய் அதுக்கப்புறம் தூக்கிட்டு போனானுங்கன்னா இவனை எல்லாத்தையுமே கைடோ பாடைய கட்டிடுவான். ப்ரூக்கு கடுப்பாயி, டேய் நான் இருக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்ட தொட விடுவானாடா விளக்கென்ன அப்படின்ட்டு கத்திய உருவிட்டு 2 வாக் தான் போவான். அத்தனை பேரும் ஸ்பாட்லயே மட்ட. இப்படி பார்த்து பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளினாலும் பின்னாடி இருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. இவங்க என்ன தெரியுமா பண்ணணும்? கோட்டையில ஜன்னல் ஓரமா போய் நின்னுகிட்டு இவங்கள மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி அவங்கள வர வச்சு புடிச்சு வெளியில தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பாதி படைய காலி பண்ணிடலாம். அந்த மாதிரிலாம் இவங்க எங்க யோசிக்க போறாங்க? ஹோமலோன் பார்த்து இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி ஆளுங்க வர வர சண்டை போட்டுட்டே இருக்க முடியாதுல்ல, சோ தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ரோபின்ட்ட தான் சுத்தமா எனர்ஜி இல்ல. ஆனா ப்ரூக் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கான். சோ எத்தனை பேர் வந்தாலும் நான் பொழந்து கட்டிடுவேன், கவலையே படாத என்ன ஒண்ணு. அவளுக்கு சந்தோஷம். இப்படியே அந்த பெரிய கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அதே நேரம் இங்க மொமனசுக்கியாவோட தான் செம காமெடி. கிளவுட உருவாக்குவான், கரைஞ்சு போயிடும், உருவாக்குவான், கரைஞ்சு போயிடும். இப்படி ஒரு நார்மல் கிளவுடையே அவனால உருவாக்க முடியல. இதுல எங்கத்த கைடோவை விட பவர்ஃபுல்லான கிளவுட உருவாக்குறது. அவன் எல்லாம் பலாப்பழத்தை மென்னு தின்னு கொட்டையா போட்டவன். இவன் இப்பதான் டிராகனா மாதிரி இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு சைடா முக்குவான். அதுக்கப்புறம் இல்ல இல்ல என்னால முடியும், நான் பண்ணி காட்டுறேன்னு ட்ரை பண்ணுவான். வராது. ஐயோ இல்ல என்னால முடியல, என்னால முடியவே முடியாது. கைத்த கட்டி இழுனாலே நான் கஷ்டப்பட்டு தான் இழுப்பேன். இல்ல கிளவுட கட்டி இழுங்கிறாலே என்ன பண்றதுன்னு கண்ணை மூடிட்டு முக்கினவன் ஒரு ஷேப்புக்கு உருவாக்கிடுவான். பிடிக்கும் போது ஓரளவுக்கு கிரிப் கிடைக்கும், நான் டப்புன்னு கரைஞ்சிரும். பட் இதுக்கு முன்னாடி கரைஞ்சு போன மாதிரி இது இல்ல. இப்ப என்னன்னா இவன் இதை ஒழுங்கா பண்ணலன்னா இதனால ஏகப்பட்ட மக்கள் செத்து போயிருவாங்க. உங்க வேற பாவம் என்ஜாய்மெண்ட்ங்கிற பேர்ல ஆடின ஆட்டத்தையும் பாடின பாட்டையும் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்காங்க. உங்களை காப்பாத்த வேண்டாமா? அதனால விடமாட்டேன்னு தொண்டை கிளிய கத்துவான். கத்தி என்ன பிரயோஜனம், பண்ணணுமே. இங்க எமட்டோ ஏறுவா 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 கஷ்டப்பட்டு மேல ஏறி உல்ஃபா மாதிரி சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவா. அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம லாவோட ஆளுகளும் இருக்கானுங்க. அவனு எப்ப அங்க வந்தானுங்க? சரி இப்ப அவங்க அங்கதான் இருக்காங்க. அவளுக்கு நம்பிக்கை மொமனசுக்கிய எப்படியாச்சும் அந்த கிளவுட கட்டி இழுத்துருவான்னு. அவனும் அங்க அதான் முக்கிட்டு இருக்கான். இன்னும் நடந்த பாடு இல்ல. இதுல இருந்து பார்க்கும் போதே டிஸ்டன்ஸ் தெரியுதா? குறைஞ்சது ஒரு 3-3.5 நிமிஷத்துக்குள்ள எப்படியும் வந்து சேர்ந்துருவாங்க. பலபலேன்னு மினிட்டு இருக்கு அந்த இடம், பொல பொலேன்னு ஆக போகுது. சரி இதுக்கப்புறம் கயிறுல கல்ல கட்டி இழுத்தானா இல்ல கல்லுல கயிற கட்டி இழுத்தானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.